ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஊசியும் நூலையும் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் நார்மலாக பார்த்தோன்னா ஏதாவது ஒரு துணி கிழிஞ்சிட்டாலே நம்மளே ஊசியும் நூலை வச்சு நம்ம தைச்சிப்போங்க. அந்த மாதிரி நீங்கள் தைக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய ஊசியாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக நூல் போட்டுடலாங்க. அதுவே சின்ன ஊசியாக இருந்தால் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டுங்க, போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப கஷ்டப்பட்டு போடுவோங்க. இனிமேல் நீங்கள் கஷ்டப்பட்டு போட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. நீங்கள் டக்குன்னு ஒரே டைமில் நீங்கள் நூல் போட்டு முடிச்சிடலாங்க. அதுக்காக நீங்கள் ஒரே ஒரு பொருள் தாங்க எடுக்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நெய் பாலிஷ் தாங்க. நெய் பாலிஷோட மூடி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நூல் இருக்கு இல்லையா, அந்த நூலை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த நூலோட நுனியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த நுனி மேலே நீங்கள் லைட்டாக நெய் பாலிஷும் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி நீங்கள் எப்பவும் போல் நெய் பாலிஷை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஊசியை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஊசி எடுத்துட்டு நீங்கள் ஒரே டைமில் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஊசியில் நூலை போட்டு முடிச்சிடலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமேல் நீங்கள் ஊசியில் நூல் போட வேண்டிய அவசியம் இருக்காது, ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டைம் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும், அதனால மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பவும் போல் ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு பால் குண்டால நீங்கள் பால் ஊற்றி நல்லா காய வச்சுக்கோங்க. பால் நல்லா காயிட்டுங்க. பால் நல்லா காய்ச்சி பின்னாடி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் டீத்தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் எந்த டீத்தூள் வேணாலும் எடுத்துக்கலாங்க, அது உங்களோட விருப்பம்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் ப்ரூ காஃபி தூள் எடுத்துக்கோங்க. ப்ரூ காஃபி தூள் அப்படிலாம் நீங்கள் சன்ரைஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் போல் டீ தூள் சேர்த்து விட்ட பின்னாடி ப்ரூ காஃபி தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. இந்த 2 பொருள் நீங்கள் சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு துணி வச்சு நீங்கள் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த டீ தூள் இந்த காஃபி தூள் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நல்லா நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி கிடைக்குங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த டீயை நீங்கள் நல்லா வடிக்கிட்டு எடுத்துக்கோங்க. எப்பவும் போல் ஒரு டம்ளர் நல்லா ஆற்றி எடுத்துட்டு ஒரு டம்ளர் நீங்கள் ஊற்றி குடிச்சு பாருங்கள். நம்ம நார்மலாக டீ காஃபிலாம் குடிப்போம் இல்லையா, அதை விட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. மறக்காமல் சர்க்கரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சர்க்கரை சேர்க்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி டீ தூளும் காஃபி தூளும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ராகி மாவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடைங்கள்லாம் பார்த்தா ராகி மாவுலாம் வாங்கிட்டு வரும் இல்லையா, கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வரும்போது ஒரு கொஞ்ச நாள்லேயே ராகி மாவு கூட வண்டு நூலாம்படை பூச்சி புழு எல்லாமே வந்துடுங்க. அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. எப்பவும் போல் ராகி மாவு வாங்கிட்டு வந்தோடனே ஒரு கப்பில் நீங்கள் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 போல் பிரிஞ்சில நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சேர்த்தாலே போதுங்க. இந்த மாவு கூட புழு பூச்சி எதுவுமே வராது. அது மட்டும் இல்லைங்க, இந்த டிப்ஸை நீங்கள் அரிசி பருப்பு எல்லாத்துலேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பூண்டு உரிச்சாலே ரொம்ப கஷ்டப்படுவோங்க. பூண்டு உரிச்சாலே கட்டவரில் எல்லாமே வலி எடுத்துக்கும். அந்த மாதிரி வலி இல்லாமல் பூண்டு உரிக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஜல்லி கரண்டியை எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பற்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பூண்டு பற்கள் நீங்கள் எடுத்துகிட்டு ஜல்லி கரண்டி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பின்னாடி சரி திருப்பி வச்சுட்டு லைட்டாக நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. அந்த பூண்டோட முனையில் நீங்கள் லைட்டாக நீங்கள் தேய்ச்சி விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் எப்பவும் போல் பூண்டு தூள் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக பூண்டு தூள் வெளியே வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கையில் உரிக்கும்போது ரொம்ப லேட் ஆகுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் உரிக்கும் போது கையுமே வலி எடுக்காது, நிறைய பூண்டு உரிச்செடுக்கலாங்க. இது
இது ஒரு டைம் சேவிங் டிப்பாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உட்காந்த இடத்துல டிவி பார்த்து இந்த மாதிரி பூண்டை நீங்கள் உரிச்சு வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் பாருங்கள் எல்லா பூண்டு பற்களையும் உரிச்சு எடுத்துகிட்டு ரொம்ப க்ளீனாக உரிஞ்சிருக்குங்க. கை வலி எதுவுமே இருக்காது. இந்த டிப்ஸை பிடிச்சதை ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப அழுக்கு கரை உப்பு கரை நிறைய அழுக்கு கரை பட்டிருக்குங்க. அந்த மாதிரி அழுக்கு கரைப்பட்ட சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே ஒரே நிமிஷம் நீங்கள் டக்குன்னு புதுசு போல் மாற்றிடலாங்க. அது எப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ளே காட்டிக்கிறேங்க. எந்த ஒரு கெமிக்கல் இல்லைங்க, எந்த ஒரு கெமிக்கல் இல்லாத வீட்டில் இருக்கிற பொருளை மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக புதுசு போல் மாற்றிடலாங்க. அதை பார்த்து நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. வாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கப்பு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. கப்புக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா தோசை மாவுக்குள்ளே நீங்கள் சேர்ப்புங்க இல்லையா ஆப்ப சோடாங்க, அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. சும்மா நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. எந்த டூத் பேஸ்ட் நீங்கள் எடுத்தாலும் சரிங்க, ஒரு கொஞ்சம் போல் நீங்கள் டூத் பேஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம 2 பொருள் சேர்த்தாச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம வேறு எந்த பொருள் சேர்க்க போகிறது கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. தண்ணி நீங்கள் கொஞ்சம் போல் சேர்த்து விட்ட பின்னாடி நீங்கள் கை வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த பேஸ்ட்டு ஆப்போசிட்டோ ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், இந்த லிக்விடை நம்ம கட்டியில் கலக்கி விட்டாச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குங்க, அதனால கொஞ்சம் போல் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஒரு சின்ன பீஸ் துணி எடுத்துக்கோங்க. அந்த துணியை நீங்கள் இந்த லிக்விடுக்குள்ளே நல்லா நனைச்சிக்கோங்க. நல்லா நனைச்சிட்டு நல்லா நீங்கள் புழிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா நீங்கள் புழிஞ்சு விட்ட பின்னாடி உங்கள் வீட்டில் சுவிட்ச் பாக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, எந்த அளவுக்கு அழுக்கு கரை இருந்தாலும் சரிங்க, மோசமான நிலைமை இருந்தாலும் சரிங்க, இந்த 2 பொருளை வச்சு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதுங்க. அந்த சுவிட்ச் பாக்ஸ் அவ்வளோ பளிச்சுன்னு க்ளீன் ஆயிரும். நீங்களே பாருங்கள் என்னோடய சுவிட்ச் பாக்ஸ் எந்த அளவுக்கு இருந்துச்சு. இப்போ நான் துடைக்கும் போது நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம இந்த மாதிரி துடைக்கிறதுனால ஷாக்கில் எதுவுமே அடிக்காதுங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக தண்ணி புழிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் துணியில் வச்சு தான் நம்ம துடைக்கிறோம். அதுவும் இல்லாமல் கரண்ட்டும் பாருங்கள் ஆனில் தான் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கரெக்டாக நீங்கள் துணி வச்சு நீங்கள் இந்த மாதிரி துடைச்சா போதுங்க. கரண்ட் ஷாக்கு எதுவுமே அடிக்காது. அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த சுவிட்ச் பாக்ஸ் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். கரெக்டாக நீங்கள் 1 நிமிஷம் போல் தேய்ச்சி விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் போல் தேய்ச்சி விட்டுட்டு வேற ஒரு துணி எடுத்துக்கோங்க. வேற ஒரு துணியில் நீங்கள் தண்ணி லைட்டாக தொட்டுட்டு நல்லா புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்ட பின்னாடி நீங்கள் இந்த சுவிட்ச் பாக்ஸை நல்லா நீங்கள் தொடச்சி எடுத்தால் போதுங்க. அந்த சுவிட்ச் பாக்ஸு நல்லா புதுசு போல் மின்னுங்க. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னுட்டு. மறக்காமல் வீட்டு இல்லத்தரசிகள் உங்கள் வீட்டில் சுவிட்ச் பாக்ஸ் ரொம்ப பழசு போல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற சுவிட்ச் பாக்ஸை நீங்கள் புதுசு போல் ஆக்கிடலாங்க. வெறும் 2 பொருளுங்க, வேறு எதுவுமே தேவை கிடையாது. 100% ரிசல்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஒரு டம்ளர் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. டம்ளருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பூண்டு பற்கள் எடுத்துக்கோங்க. தோல் நீக்கிட்டு பூண்டு பற்களை நீங்கள் இந்த டம்ளருக்குள்ளே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு டம்ளர் போல் நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து விட்ட பின்னாடி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. மூடி போட்டு நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுனுங்க. நைட்டு ஃபுல்லாக ஊற விட்ட பின்னாடி மறுநாள் காலைல வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த மூடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே வெறும் பூண்டு வாசனையாக இருக்கும். அந்த பூண்டு பற்களை ஒரு ஓரம் வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணீர் கழுவி அதை நீங்கள் குடிச்சிக்கோங்க. வெறும் வயிற்றில் நீங்கள் இந்த மாதிரி குடிக்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிபி கண்ட்ரோல் ஆகும். அது மட்டும் இல்லாமல் செரிமான பிரச்சனை சரியாகும். அது மட்டும் இல்லாமல் வெயிட் ரொம்ப ஜாஸ்தியாகிட்டே இருக்கின்ற கூட இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்குங்க. அதே போல் இந்த பூண்டு பற்களை நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். மறக்காமல் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லா டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பர் ரிசல்ட்டாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.